எப்பவுமே பிஜேபி காரன் ஒண்ணு அவன் உருவத்துல வருவான், அப்படி வர முடியாத இடத்துல யாரோ ஒரு அடியாள அனுப்புவான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடியாளாக திரு சீமான் அவர்கள் இங்க தேர்தலில் தனது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவில்லை, அதிமுக போட்டியிடவில்லை, இதர கட்சிகள் திமுக எதிர்த்து போட்டியிடவில்லை. நான் துணிந்து நிற்கிறேன் என்று சீமான் தேர்தலுக்கு வந்திருக்காருன்னா அது சீமானுடைய துணிச்சல் என்று பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். சீமான் எங்கோ விலை போயிருக்கிறார் என்று அர்த்தம். சீமானை இங்கே களமிறக்குவதன் மூலமாக இந்த அரசியலிலே தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்கான ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன, பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் சீமானும் ஒன்னா அப்படின்னு நீங்க கேட்கலாம். திமுகவை எதிர்ப்பதாலேயே எங்களை நீங்க பிஜேபி சொல்லிடலாமான்னு சீமான் பல இடத்துல கேட்கிறாரு. திமுகவை எதிர்ப்பதால் நாம் சீமானை பிஜேபி என்று சொல்லவில்லை, பிஜேபியினுடைய பீட்டம் என்று சொல்லவில்லை. தந்தை பெரியாரை எதிர்க்கின்ற காரணத்தினால்தான் சீமானினுடைய அரசியலை நாம் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் என்று சொல்லுகிறோம். ஏன், பாரதிய ஜனதா கட்சி தனது கொள்கை எதிரியாக தந்தை பெரியாரை சொல்லுகிறது, அரசியல் எதிரியாக 1000 கட்சிகள் எதிர்த்து நிற்கிறது அல்லது கூட்டணி வைக்கிறது. அவர்கள் இன்றைக்கு திமுக எதிரின்னு சொல்லி இருக்கலாம், கடந்த காலத்தில் திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுக வேண்டாம் இப்ப சொல்லலாம் அண்ணாமலை, ஆனால் அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. தேர்தலில் கூட்டணி வைப்பதும் தேர்தலில் எதிரெதிராக நிற்பதும் வேறு. கொள்கை ரீதியாக எதிரியாக அடையாளப்படுத்துறதுங்கிறது வேற. இப்ப பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் யார் கொள்கை எதிரி என்றால் தந்தை பெரியார் கொள்கை எதிரி.